வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காஸ் கேட்டலிஸ்ட் சேனல். ஸோ ஒரு 10 லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக் வேணும், ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார் வேணும். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பேசிக்காக ஒரு கார் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிராண்ட் ஐட்டன் ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ் பேஸ் மாடல் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பேஸ் மாடலோட நேம் வந்து எரா. ஸோ எரா தான் இருக்கிறதுலே பேஸ் மாடல். உங்களுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும். அண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயும் ஏற்ற ஒரு கார்னே சொல்லுவேன். இந்த வீடியோ டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ் கேட்டல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி கார் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை ஹுண்டாய் இங்கே கோயம்புத்தூர் பிரான்ச்சில் இருந்தால் நமக்கு இன்றைக்கி கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ்ஸ் பண்ணிட்டு புக்கிங்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இந்த ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் நியாஸை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ கிராண்ட் ஐட்டன் நியாஸோட பேஸ் மாடல் எரா, ஸோ அந்த மாடல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கார் வேணும், ஆனால் ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப லோடலாக வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாய்ஸாக இருக்க போகுது. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் வித் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்க்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ டிஆர்எல்ஸ், நோ ஃபாக் லேம்ப்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. நல்லா பிளேனாக வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு காரோட இது மட்டுமே உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து 2D லோகோக்கான அந்த ஹுண்டாயோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஏர் கிரில்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல நல்லா ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட் கிரில்ஸில். அதே மாதிரி இதோட இன்ஜின் பேக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஜின் பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது அதோட இன்ஜின் பே. இன்சுலேஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் இதோட பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 83 PS ஆஃப் பவர் அண்ட் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது அதோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். அண்ட் இதோட கீ வந்து காமிச்சிடறேன். இதில் உங்களுக்கு பேசிக் எரா மாடல்லே உங்களுக்கு ஃப்ளிப் டைப் கீ வித் லாக் அன்லாக் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு ரிமோட் கீமே வந்து கொடுத்துறாங்க. ஸோ லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷனுமே இப்போ வந்து கிடைக்குது. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3850 mm கொண்ட ஒரு லென்த்தில் வந்து இது வந்து கிடைக்குது. அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1600 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1700 கிட்ட உங்களுக்கு இதோட வித்மே வந்து கிடைக்குது. இதோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2450 mm வந்து உங்களுக்கு வீல் பேஸுமே இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸில் கிடைக்குது. சைடு ஃபெண்டரில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேட் பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸுமே மேட் பிளாக்கில் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாக் அன்லாக் எல்லாமே இதில் இருக்கிறனால நீங்கள் வந்து பார்க்கலாம். லாக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஹார்ன் சவுண்டுமே வந்து கேட்குது. ஹார்ன் வந்து டீசெண்டாக ஒரு ஹார்ன் இந்த பேஸ் மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்லாக் பண்ணலாம். எஸ். அண்டோட வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165/70 14 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அடிஷ்னல் அக்சசரிஸில் கேப்ஸுமே வந்து போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் ட்ரம் பிரேக்ஸ். அதோட சஸ்பென்ஷன் வந்து பாருங்கள். ஸோ எஸ், சைட் ப்ரெசன்ஸ் பார்த்துட்டோம். நல்லா சிம்பிளான ஒரு கார். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லாவே வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஹுண்டாய் வந்து நமக்கு இப்போ கொடுத்துட்ருக்காங்க எப்போவுமே. ஸோ ஹுண்டாயோட கார்ஸ்லாம் இப்போது பேஸ் மாடலாக இருந்தாலுமே பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து அதோட பெரிய ப்ளஸ் ஹுண்டாய் கார்ஸில். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லருக்கான ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பாய்லர் லிப் மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ் தான். ஃபுல் ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், மேலே உங்களுக்கு ஆண்டனா வந்து நீங்கள் அடிஷ்னல் அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த ஃபிட்மெண்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாகர் லைன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. பிளேனான ஒரு விண்ட்ஷீல்டு. அதே மாதிரி கனெக்டட் லைட்ஸ் வந்து இதில் வந்து கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் தான். ஸோ இந்த பீஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் தான். கிளாஸ் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எல்இடி டெயில் லைட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது ட்ரையாரோ ஷேப்பில். அண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு பல்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் எல்லாமே ஹாலஜன் பல்ப்ஸ் தான். இங்கே கிராண்ட் ஐட்டனுக்கான அந்த பேஜிங், நியாஸ்க்கான பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய்க்கான பேஜிங்குமே வந்து கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்து எல்லா வேரியன்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் பேக்ஸுமே வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 6 ஹேர் பேக்ஸ் வந்து வந்துட போகுது. ஸோ இப்போ நான் அதை ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூட் ஓப்பன் பண்ணலாம். பூட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு 250 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸுமே வந்து இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸில் கிடைக்க போகுது. அண்ட் லோடிங் டிப் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது. நீங்கள் தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்ஷல் ஷெல்ஃப் எதுவுமே இல்லை. பேசிக்காக ஒரு கார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு
இது சூட் ஆகும். ஹசார்ட்கான ட்ரையாங்கிள். ஸோ ஸ்பேர் வீல் வந்து பார்க்கலாம், அதே தான் இந்த சேம் சைஸ் ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. 155/80 R13 இதில் காஸ்ட் கட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 இன்ச் வீல்ஸுக்கு பதில் அதில் 13 இன்ச் வீல், ஒன் சைஸ் டவுன் தான். அண்ட் இதிலே ஜாக் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸ்லாம் எதுவுமே வந்து இல்லை, ஜஸ்ட் அ சிம்பிள் கார், அவ்வளோதான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ அன்லாக் பண்ணிட்டு இந்த விண்டோ லைனிங்லாம் ஃபுல்லாகவே ரப்பர் லைனிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிராண்ட் ஐட்டன் அப்படிங்கிற அந்த பேஜிங்குமே கொஞ்சம் அந்த ஹனிகோம் பேட்டர்ன்ஸில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியருக்குள்ளே போவோம். இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி க்ரீம் கலர் அண்டு ஒரு பிளாக் கலர் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரீமுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி வந்து இந்த இன்டீரியர் தீம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். இதில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் வந்து டிசைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் உங்களுக்கு பவர் விண்டோஸ், ரியரில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் கிடையாது, மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இருக்கிறதுலே பேஸ் வேரியண்ட் இது தான். அண்ட் இங்கே ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்லாவே இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஒவ்வொரு பிளாஸ்டிக்ஸ்லையுமே அந்த பாலிஷ் போட்டது எல்லாமே வந்து தெரியும். இங்கே வந்து 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது, மேக்ஸின் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்க்கான அந்த ப்ரொவிஷனுமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்டீரியர் போகிறேன். ஸோ இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயே வரப்போது. நல்ல ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைன் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சம் ஜாமெட்ரிக் வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டில் ஒரு மாதிரி இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல, ஃபிக்ஸட் தான். அப்படி நான் உள்ளே போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் லெவலர் வந்து கொடுத்துருக்காங்க. கீ ஸ்லாட்டுக்குள்ளே போடலாம், போட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இது வந்து பார்க்கலாம். ஸோ கெட்டா டிஎஃப்டி கிளஸ்டர் அண்ட் அனலாக் கிளஸ்டர் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க போகுது டிஜிட்டலில். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரைட்டில் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ்குள்ளே செட்டிங்ஸ் எல்லாமே லெஃப்ட்டில் இருக்குது. ஹார்ன் நான் சொன்ன மாதிரி டீசெண்டான ஒரு ஹார்ன். இதில் வந்து டாகிள் பண்ணுறதுக்குள்ள எல்லாமே இந்த சுவிட்ச் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓல்டு ஸ்கூல் டைப்லாம் கிடையாது, எல்லாமே இந்த டாகிள் தான். இதில் இன்னொன்று கவனித்தது என்னென்னா, ஜஸ்ட்டு நான் வந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த டாகிள் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடுது. அகைன் பார்க்கிங் பிரேக் போட்டால் மட்டும் தான் நீங்கள் வந்து டாகிள் பண்ண முடியும். அது ஒரு சேஃப்டிக்காக அப்படி வச்சுருக்காங்க போல். ஸோ ஏர் பேக்ஸ்ன்னு எழுதியிருக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம். 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே எங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எதுவுமே வந்து கிடையாது, இது ஃபுல்லாகவே டம்மி தான். நீங்கள் வேணும்னா ஆடியோ சிஸ்டம் அடிஷ்னல் அக்சசரிஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் பாருங்கள், ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் ஃபுல்லாகவே சுற்றி ஃபுல் பிளாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ஏசி வென்ட்ஸுமே. இந்த இடத்துல ஹசார்ட்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு சில்வர் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியோட இந்த ஸ்ட்ரிப்பில். இங்கே மேனுவல் ஏசிக்குள்ளே அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கீழே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து ஒன்று உங்களுக்கு கிடைக்குது. இங்கே மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் வந்து உங்களுக்கு இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து கிடைக்க போகுது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இது வந்து கூல்டு க்ளோவ் பாக்ஸில் நார்மல் தான். அதில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ், இங்கே ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ், ஆம்ரெஸ்ட் எதுவுமே வந்து இல்லை. பின்னாடி இதில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து கிடைக்குது. ஸோ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் ஹுண்டாய் காசு யூஸ் பண்ண வரைக்கும் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் வந்து சேரும். ஸோ அதை நீங்கள் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்க உங்களுக்கு டஸ்ட்டு வந்து உள்ளே செட்டில் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்எம்ஸ் இல்லை, நார்மல் தான். அதுக்குள்ளே செட்டிங்ஸுமே வந்து கொடுக்கல, மேபி அது கொடுத்துருந்துருக்கலாம் அட்லீஸ்ட் டிம் பண்ணுற மாதிரி மேனுவலாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க சன்வைசர்ஸில். இங்கே உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு இது மட்டும்தான் உங்களுக்கு சன்வைசர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாகிள் பண்ணுற மாதிரியே மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஹெட்ரூம் பார்க்கலாம். இதோட ஹெட்ரூம் வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது, நல்ல ஒரு ஹெட்ரூம். அதே மாதிரி தை சப்போர்ட் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்கேற்ற அந்த சீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா குஷன்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு தெரியுது ஆக்சுவலாக உட்காந்துருக்கப்ப. சில இதிலலாம் வந்து தெரியும், ஸோ ஓகே இது வந்து இந்த சீட்டோட ஃபேப்ரிக் நல்லா இல்லை அப்படின்னு, பட் ஆனால் இது நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. இங்கே உங்களுக்கு ஸ்டீரிங்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. இதுவுமே வந்து ஃபுல் பிளாக்கில் தான் அந்த ஹேண்டில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் கிராண்ட் ஐட்டன் நியாஸ் பேஸ் மாடலோட டேஷ்போர்ட். அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஓல்டு ஸ்கூல் டைப். நீங்கள் வந்து ஜஸ்ட் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன், ஹேண்டில்ஸ் வந்து பிளாக்ல வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் வந்து ஈஸியாகவே இருக்குது. அண்ட் ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே மேக்சின் ஹோல்டர்ஸ் வந்து இல்லை. கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். அண்ட் இதில் பார்க்கக்கூடிய ஹைலைட் என்னென்னா, இங்கே பின்னாடி 2 பேருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் உள்ள பேசஞ்சருக்கு எதுவுமே வந்து இல்லை. 3 பேருக்கு சீட் பெல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த பொசிஷனுமே வந்து அப்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ரெக்ளைன் பண்ண மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த 2 இதுவுமே நீங்கள் ஜஸ்ட்டு தூக்கி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்மே இன்னும் நிறையா கிடைக்க போகுது. வந்து காமிக்கிறதோட ஹெட் ரூம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்ல ஒரு ரெக்ளைன் ஆங்கிள், கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்க. ஹெட் ரூமும் ரொம்ப இடிக்கலை. ஸோ அதில் ரொம்ப டைட்டாக இருக்கும். பட் இது நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இங்கே ஹேண்டில்ஸ் வந்து 2 பக்கமும் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் டிரைவர். ஸோ இதுதான் இதோட ரியர் கம்ஃபர்ட். அப்படியே நம்ம எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகிறப்பயுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் இறங்குற மாதிரி இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ ஹேட்ச்பேக். டிஎல்ஓவுமே நிறைய கிளாஸ் பெருசாக கொடுத்துருக்கறனால டிஎல்ஓவுமே நல்லாயிருக்கு. எஸ். ஸோ இதுதான் கிராண்ட் ஐட்டன் நியாஸோட இன்டீரியர். மக்களே, இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ் பேஸ் மாடல் எரா அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் நிறையா வேரியன்ஸோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.